திருச்செங்கோடு நகராட்சி பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் சந்தைப்பேட்டை நீரேற்று நிலையத்தை நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திருச்செங்கோடு நகர பகுதியில் உள்ள 19,629 குடிநீர் இணைப்புகளுக்கு தேவைப்படும் 9.90 MLT குடிநீர் விநியோகம் சீராக கிடைக்க ஆவதிபாளையம் பகுதியிலிருந்து 6.30 MLT தண்ணீரும், புல்லாகவுண்டன்பட்டியிலிருந்து 7.20 MLT தண்ணீரும் என 13.50 MLT குடிநீர் கிடைக்க ஏற்பாடுகளை நகராட்சி நிர்வாகம் செய்து சீராக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக குடிநீர் விநியோகம் சீராக இல்லை என பொதுமக்களிடமிருந்து புகார் வர தொடங்கியதை அடுத்து திருச்செங்கோடு நகராட்சிக்கு குடிநீர் வழங்கும் புல்லாகவுண்டம்பட்டி, ஆவதிபாளையம் நீரேற்று நிலையங்களில் இருந்து வரும் காவிரி குடிநீரை நகர பகுதிகளுக்கு பம்பிங் செய்யும் சந்தைப்பேட்டை குடிநீர் விநியோக பகுதியில் நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து நீரேற்று நிலையத்திற்கு வந்த நகராட்சி பொறியாளர் சரவணன், புல்லாகவுண்டன்பட்டி பகுதியில் கடந்த சில நாட்களாக காற்றுடன் மழை பெய்ததால் நீரேற்று நிலையத்திற்கு வரும் மின்கம்பிகளில் தென்னை மட்டைகள் விழுந்து மின்மணி யோகம் தடைப்பட்டதாலும் ஆவதிபாளையத்திலிருந்து வழங்கப்படும் குடிநீர் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் பழுது நீக்கம் பணிகள் நடந்து வருகிறது. கடந்த சில நாட்களாக குடிநீர் விநியோகத்தில் தடங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவை சீர் செய்யப்பட்டு தற்போது புல்லாகவுண்டம்பட்டியில் இருந்து வரும் குடிநீர் சீராக வருவதாகவும் 2 நாட்களுக்குள் ஆவதிபாளைய குடிநீர் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் சரி செய்யப்பட்டுவிடும். 2 நாட்களுக்கு பின் குடிநீர் விநியோகம் சீராகும் எனவும் அதுவரை பொதுமக்கள் சீரமைத்து பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக கூறினார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருச்செங்கோடு செய்திகள் கலைசீலனுடன் உங்கள் தவசி ரமேஷ்.